வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டேஞ்சரஸ் வாட்டர்ஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் வந்து பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டீப் சீ சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரோஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட அம்மாவோட பேரு ஆல்மா அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட பேரு வந்து டெரிக். அவங்க அம்மாவும் பாய் ஃப்ரெண்டு அண்ட் நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேரும் சேர்ந்து பெர்முடா கடற்பகுதிக்கு இருக்குல்ல ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. அண்ட் அங்க கொஞ்ச நாள் ஹால்ட் போட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் போறாங்க. போன இடத்துல அந்த அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் ஜாலியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தனிமையை ஃபீல் பண்றா அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு அந்த கப்பல் மேல ஒரு கேங் அட்டாக் பண்றாங்க. அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் வந்து சுட்டுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து கப்பலுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க. அண்ட் கப்பலையும் கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. இந்த சிக்கல்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வந்தாங்களா, நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, அந்த அட்டாக் பண்ண வந்த கேங் யாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹீரோயின் சர்வைவ் ஆனாங்களாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். 3 நபர்கள் சேர்ந்து ஆளரவமே இல்லாத ஒரு கடற்பகுதிக்கு போறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அங்க ஒரு ஆப்பு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கெஸ்ஸபிளா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது என்ன மாதிரியான ஆப்பா இருக்க போகுது அப்படின்றதுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த சீன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுது, அவங்க சர்வைவ் ஆக போறாங்களா, அந்த கேங்கை நோக்கி எப்படி போக போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. சடனா இந்த கதை வந்து ஒரு சர்வைவல் மோட்குள்ள போகும். அந்த சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற அந்த பாட்டை எடுத்த விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படியாவது இவங்க இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான பரபரப்பும் வந்து இங்க பில்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க அந்த வில்லன் கேங்ல இருந்து. சோ அந்த நபர் என்ன பண்ண போறாரு, அவர் எவ்வளவு டேஞ்சரஸா இருக்க போறாரு அப்படின்லாம் பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் அவர் சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியில இந்த கதை வந்து ஏதோ ஒரு ரெஸ்கியூ மிஷனை நோக்கி போகும். அந்த போர்ஷன்ஸும் வந்து ஓகேஷா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல சூப்பரான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டீல்ல விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தா பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருதே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.